ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் ஆன்லைன் டியூட்டோரியல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஇடி ஸ்டாக்கிங் எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி 2 அப்டேட். ஒன்று என்ன அப்படின்னா, நாளைக்கு காயினெக்ஸ் பர்த்டே. ஸோ அதாவது 4th anniversary. ஸோ அதனால் எல்லாருக்கும் கொஞ்சம் ரிவார்டு கொடுக்குறாங்க. டோட்டல் 1 crore சிஇடி போனஸ் கொடுக்குறாங்க ஃபார் எவ்ரி ஒன். ஸோ நாளைக்கு கரெக்டாக இன்னும் ஒரு 15 மணி நேரம் தாண்டி நீங்கள் எல்லோரும் உங்களோட அக்கௌண்ட்டில் டாப்பில் 4th anniversary அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஆப்ஷனில் ஃபில் பண்ணி நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே இந்த ஈவெண்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டுமாரோ காயினெக்ஸோட 4th பர்த்டே. சரியா? சரி, ஓகே. செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, IFS Airdrop. அதாவது இதுக்கு முன்னாடி நான் சிஇடி ஸ்டாக்கிங் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ, அதாவது இந்த V1 அப்படி இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாக் பண்ண சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாம் யாரெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்களோ, ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஏர்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன ஏர்ட்ராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IFS swap ஏர்ட்ராப். ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எந்த வாலெட் வச்சு கனெக்ட் பண்ணி சிஇடி ஸ்டாக்கிங் பண்ணிங்களோ அதில் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ 200 IFS ஆட் ஆகிருக்கும். சரியா? ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் இப்போ கரண்ட் ரேட்டில் செல் பண்ணணும் அப்படின்னா அரௌண்ட் 10 ரூபா போயிட்டுருக்கு. ஸோ 200னா 2000 ரூபா ஒருத்துள்ள ஏர்ட்ராப் எல்லாருக்கும் கிடச்சிருக்கும். சிஇடி ஸ்டாக்கிங் ஒன் ஸ்வாப்லேயும் நீங்கள் ஏதாச்சும் லிக்விடிட்டி எதுவும் இதுக்கு முன்னாடி என்னைக்கு ஆட் பண்ணியிருந்தாலும் இந்த ஏர்ட்ராப் கிடச்சிருக்கும். சரியா? ஸோ இதை தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்வாப் பண்ணணும், அதை செல் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ifswap.finance இதில் போய் நீங்கள் ட்ரேடில் போய் ஸ்வாப் பண்ணி நீங்கள் அதை USDT மாற்றிக்கலாம். அந்த USDT CSC USDT. சரியா? அதை நீங்கள் டைரெக்டாக காயினெக்ஸுக்கு விட்ரா பண்ணி நீங்கள் செல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த IFS ஸ்வாப்பில் பார்த்தீங்கன்னா, இது முழுக்க காயினெக்ஸ் ப்ராடக்ட். ஸோ நிறைய CSC ப்ராஜெக்ட்லாம் இனி ஃபியூச்சரில் வரும். பைனான்ஸுக்கு பேன்கேக் ஸ்வாப் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே காயினெக்ஸுக்கு IFS ஸ்வாப். ஸோ CSC ப்ராஜெக்ட் எல்லாம் இதில் ஃபியூச்சரில் லிஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதில் ஸ்டாக்கிங் இந்த மாதிரிலாம் போகும். ஸோ இதுலேயும் நீங்கள் பூலில் நீங்கள் ஆட் பண்ணி கொஞ்சம் இந்த IFS டோக்கன் ஆட் பண்ணிக்க முடியும். சரியா? சரி, ஓகே. நம்ம வீடியோ டாபிக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ இப்போ CSC ஸ்டாக்கிங்கில் என்ன விஷயம் அப்படின்னா, V1 V2. ஸோ V1 முடிய போகுது. நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வீடியோ போட்டது. இது கோயிங் டு க்ளோஸ். சரியா? ஸோ இந்த ஏர்ட்ராப் இந்த ஸ்டாக்கிங் முடிக்க போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் இதில் அன்ஸ்டாக் பண்ணி V2ல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, ஓகே. இது எப்படி ஜாயின் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். டோட்டல் 3 ஸ்டெப்ஸ். சரியா? ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, டைரெக்டாக ஸ்டாக். ஸோ எவ்வளோ சிஇடி ஸ்டாக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டாக் பண்ணுறது இது உங்கள் வேலெட்டில் உள்ளது இங்கே காமிக்கும். சரியா? இந்த வேலெட் 2 வேலெட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் PC யூஸர் அப்படின்னா metamask யூஸ் பண்ணுங்கள். metamask யூஸ் பண்ணி CSC மெயின்நெட் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? ஆட் நெட்வொர்க்கு கொடுத்து நீங்கள் CSC மெயின்நெட் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இதில் ஆட் நெட்வொர்க் கொடுத்து இந்த இதில் நான் இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். CSC மெயின்நெட், இந்த URL, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் CSC அட்ரஸ் இங்கே ஆட் பண்ணிக்கலாம் metamaskல. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, உங்கள்கிட்ட காயினெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் CSCயை CETயை உங்களோட metamaskக்கு விட்ரா பண்ணிக்கோங்க. சரி, இந்த மாதிரி விட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட CET இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டாக் பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, வயா வேலட். ஸோ வயா வேலட் நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டைரெக்டாக டிஸ்கவர் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஆப்ஸ்னு வரும். ஸோ அந்த டிஆப்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா CSC டிஆப்ஸ்னு வரும். சரியா? அந்த CSC டிஆப்ஸில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா Ifpoolனு இருக்கும். ஸோ அந்த Ifpoolக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வயா வேலட் யூஸ் பண்ணுறீங்கன்னா எந்த செட்டிங்கும் போட வேண்டிய தேவையில்லை. metamask யூஸ் பண்ணுறீங்கன்னா மஸ்ட்டு CSC மெயின்நெட் இதை ஆட் பண்ணணும். ஸோ அந்த ஆட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் நான் கொடுத்துருக்கேன். சரியா? இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகே. சரி, நெக்ஸ்ட் எப்படி ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா ஸ்டாக்கிங். ஸோ இப்போ என்கிட்ட 88 CET நான் சாம்பிளுக்காக வச்சுருக்கேன். ஸோ நான் அதில் கொஞ்சம் CET ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 30 CET நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு 30 அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 30, 3000 or 3 lakh எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஸ்டாக் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஸ்மால் அமௌண்ட் காமிக்கிறேன். ஓகே. ஜஸ்ட் கிளிக் ஸ்டாக். ஸோ ஃபீஸ் போகும். ஸோ ஒரு 2 or I think 3 or 4 டைம் நீங்கள் ஃபீஸ் டோட்டலாக பே பண்ண வேண்டியிருக்கும்.
ரொம்ப அதிகம்லாம் போகாது சரியா. 0.1 இந்த மாதிரி தான் வந்து ஃபீஸ் போகும். ஸோ நம்ம ரூபா படி பார்த்திங்கன்னா ஒரு 60 பைசா அந்த ரேட்டு தான். ஸோ ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை. ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, லோ ஃபீஸ் சிஎஸ்சி சரியா. ஸோ இப்போ லோட் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். லைவாக தான் நான் வந்து பண்ணுறேன். ஸோ நோ எடிட். ஓகே, சக்ஸஸ். ஸோ ஸ்டாக்கிங் சக்ஸஸ். இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் எங்கே அப்படின்னா இதில் ஸ்வாப் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒன் ஸ்வாப் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பிசி யூஸர்னால் ஆட்டோமேட்டிக்காக வாலெட் வந்து கனெக்ட் ஆகிடும் சரியா. அடுத்து இதில் சிஇடி நெட்வொர்க் சரியா, ஸ்லைட் செயின். இது வந்து ஒன் ஸ்வாப்பை பொறுத்த வரைக்கும் 4 செயின் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணுறது சிஇடி செயின் சரியா. சிஇடி சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக இப்போ வந்து நம்ம வந்து பூலுக்கு போயிருங்க. பூல் இதில் இருக்குல்ல, ஜஸ்ட் கிளிக். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அங்கே வந்து சிஇடியை ஐசிஇடியாக வந்து மாற்றிருக்கோம். ஸோ இந்த ஐசிஇடியை இங்கே வந்து ஆட் பண்ணி லிக்விடிட்டி டோக்கன் வந்து எடுக்கணும். ஸோ அதுக்கு ப்ரொசீஜர் என்னென்னா இதில் போய் சர்ச்சில் ஐசிஇடி. ஓகே, ஸோ இதில் வரோம். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்களா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஆட் லிக்விடிட்டி. ஓகே, கிளிக் ஆட் லிக்விடிட்டி. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அங்கே ஸ்டாக் பண்ண சிஇடிஸ் வந்து ஷோன் ஆகும் சரியா. இந்த இடத்துல நம்ம ஸ்டாக் பண்ணோம்ல, ஸோ அந்த சிஇடி எக்ஸாக்டாக இங்கே ஷோன் ஆகும். ஸோ அந்த சிஇடிக்கு ஈக்குவலாக நெக்ஸ்ட் வந்து இந்த சிஇடி நம்ம கொடுக்கணும் சரியா. ஸோ அப்போ என்ன பண்ணிங்க, கிளிக் ஆல். ஓகே, கிளிக் ஆல், ஆட். செகண்ட் ஸ்டெப் இதுதான். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் ஆடு கொடுத்தோம். ஸோ இது ஃபீஸ் போகும். ஸோ ஆதர் சைஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா இதுவும் கொடுக்கணும் சரியா. இதுவும் கொடுத்து ஒரு ஃபீஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஆடு கொடுத்துக்கோங்க. கொடுத்து ஜஸ்ட் கன்ஃபார்ம். ஓகே, செகண்ட் ஸ்டெப் கம்ப்ளீட்டட். அடுத்து ஃபைனல் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப். ஸோ ஜஸ்ட் ஐஎஃப் ஸ்டாக்கிங், கிளிக் ஐஎஃப் ஸ்டாக்கிங். ஓகே, கிளிக் ஸ்டாக்கிங், கிளிக் ஸ்டாக். ஸோ இங்கே அந்த 29 ஷோன் ஆகும். அதாவது நம்ம இங்கே வந்து லாக் பண்ணோம்ல, ஸோ ஆட் லிக்விடிட்டியில் நம்ம வந்து லாக் பண்ண, ஸோ இந்த இடத்துல லாக் பண்ணியிருக்கோம்ல 29 சிஇடி. ஸோ இந்த சிஇடி வந்து எங்கே ஷோன் ஆகும், இங்கே ஸ்டாக்கிங்கில் ஷோன் ஆகும். ஸோ நம்ம வந்து இதை லிக்விடிட்டி டோக்கனாக மாற்றிட்டோம், அதாவது எல்பி டோக்கனாக மாற்றிட்டோம். ஸோ எல்பி டோக்கனாக மாற்றிட்டு மேக்ஸ் கொடுத்து கன்ஃபார்ம். தட்ஸ் ஆல், ஸ்டாக்கிங் இஸ் ஓவர். 3 ஸ்டெப் டோட்டலாக. 3 இடத்துல ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ஸ்டாக் பண்ணிக்கலாம். ஸோ சேம் மெத்தடில் அன்ஸ்டாக்கும் பண்ணிக்கலாம் சரியா. இங்கே பாருங்கள், கன்ஃபார்ம். வெயிட் பண்ணுங்கள். லைவாக தான் நான் வந்து பண்ணுறேன். ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுத்துங்க. வெயிட்டிங் ட்ரான்சாக்ஷன். ஸோ ஸ்டாக்கிங் சக்ஸஸ். ஸோ அவ்வளோதான், ஸ்டாக் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் எப்போ ஆனாலும் இதை வந்து அன்ஸ்டாக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரிவார்டு வந்து லைவாகவே வந்து ஆட் ஆகும் சரியா. நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சிஇடி, மோர் சிஇடி மோர் ரிவார்டு, லெஸ் சிஇடி லெஸ் ரிவார்டு. ஓகே, ஸோ இதில் வந்து ரிவார்டு வரும். நீங்கள் ரிவார்டு எப்போ ஆனாலும் கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம் சரியா. சரி, ஓகே, இதான் வந்து ப்ரொசீஜர். சரி, அன்ஸ்டாக் பண்ணோன்னா என்ன பண்ணிக்கணும், ஸ்டாக் கிளிக் பண்ணி ஜஸ்ட் வந்து அன்ஸ்டாக் இதை வந்து கிளிக் பண்ணோம். செகண்ட் என்ன பண்ணோம், டைரெக்டாக ஒன் ஸ்வாப்பில் போய் எப்படி பண்ணீங்களோ அப்படி ரிவர்ஸில் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிமூவ் கிளிக் பண்ணணும். இல்லை போய் ரிமூவ் கிளிக் பண்ணி உங்கள் சிஇடி வந்து நீங்கள் டோட்டலாக ரிமூவ் பண்ணணும் 100% கொடுத்து. தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜ் எஃப்டியில் போய் அன்ஸ்டாக் கொடுத்து மேக்ஸிமம் கொடுத்து அன்ஸ்டாக் கொடுத்துட்டீங்க. இது நான் வந்து ஆல்ரெடி லாக்கில் இருக்குது, ஸோ பண்ண முடியாது. அன்ஸ்டாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டோக்கன் வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ இந்த டோக்கன் ரிசீவிங் டைம் ஃபைனலாக நம்ம அன்ஸ்டாக் பண்ணி எடுப்போம்ல, ஸோ அந்த அன்ஸ்டாக் டைம் வந்து அப் டு 4 days. அதாவது நீங்கள் வந்து கொஞ்சம் டோக்கன் தான் வச்சுருக்கீங்க, ஒரு 500 1000 அந்த மாதிரிலாம் இருந்துன்னா உடனே வந்து ரிமூவ் ஆகிடும் சரியா. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சில 1 லட்சம் 2 lakh ஹை அமௌண்ட் ஆஃப் சிஇடிலாம் நீங்கள் லாக் பண்ணுறீங்கன்னா அது வந்து டைம் எடுக்கும். 1 நாள் 2 நாள் 3 நாள் மேக்ஸிமம் 4 நாள் வரைக்கும் டைம் எடுக்கும். ஸோ அதில் வந்து கிளைம்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த கிளைமை நீங்கள் கிளிக் பண்ணி அன்ஸ்டாக் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ப்ரொசீஜர், சிம்பிள் தான். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரிஞ்சிடும். ஓகே
ஓகே கைஸ், இதான் வந்து சிஇடி ஸ்டேக்கிங். தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் நிறைய பேர் கேட்ட வீடியோ இதுதான். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.